மார்க்கரி சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சண்மதி இளங்கோவன். இன்னைக்கு நம்ம யார்கிட்ட பேச போறோம்னு பார்த்தீங்கன்னா, ரீசென்ட்டா நடந்து முடிச்ச நம்ம நீயா நானால தாலாட்டு அப்படிங்கிற எபிசோடு மூலியமா நம்ம எல்லாருக்கும் பரிச்சயமான ஒரு முகம். நம்ம வீட்டுல இருக்க ஒரு பாட்டியோட முகமா சந்தன மேரி அவங்க வந்திருப்பாங்க. அவங்க கிட்ட தான் நம்ம பேச போறோம். அவங்க கிட்ட பேசி இன்னும் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்கம்மா? நல்லா இருக்கிறேம்மா. பாலு கேட்டு அழுததம்மா என் குழந்தே, ஊஞ்சல் கேட்டு அழுகவில்லை என் குழந்தே, உன்னை கேட்டு அழுததம்மா என் குழந்தே. நான் பிறந்தது பர்மாவில். ம். இன்னைக்கு வாழ்றது ராமநாதபுரம் மாவட்டம் ஓரிப்பட்டி கிராமத்தில் நான் குழந்தைகளோட பேரப்பிள்ளையோட வளர்ந்துக்கிட்டு இருக்கிறேன். பேர பிள்ளைங்க அவங்களோட அவங்களோட பேரன் பேத்தி விட்டு பிள்ளைகளோட வளர்ந்துக்கிட்டு இருக்கேன். சரி, சரி. இல்லை, நல்லா ஓலைக்குடிசையில் தான் வளர்ந்தேன். எங்கள் பிள்ளைகளை வளர்க்கும்போது இன்னைக்கு மக பேரப்பிள்ளை எடுத்துருச்சு. அந்த குழந்தைகளுக்கு நான் அந்த ஓலை பனை மரங்கள் இருக்கும், அதில் தொட்டியை கட்டி அந்த தாலாட்டுனா எப்படியும் 1 மணி நேரம் 2 மணி நேரம், அரை மணி நேரம் ஆட்டுற அந்த தாலாட்டுல 2 மணி நேரம் தூங்குங்க. நீங்க உங்கள பத்தி சொல்லும்போது சொன்னீங்க, பர்மால இருந்தீங்க. வாக்கப்பட்டது ராமநாதபுரத்துல அப்படின்னு. ஆமா. பர்மாக்கு எப்படி போனீங்க? பர்மால இருந்து எப்படி ராமநாதபுரம் வந்தீங்க? எங்க அம்மா, எங்க எங்க அப்பா இங்க இருந்து போனவங்க, எங்க அம்மா அங்கேயே இருந்தவங்க. அவங்க அப்பா அம்மா எல்லாம் இருந்திருக்காங்க. எங்க அப்பாவே எங்க தாத்தா குழந்தை இல்லை, சின்ன தாத்தா குழந்தை இல்லைன்னு பெரிய தாத்தா கொடுத்துருக்காரு, கொண்டு வளர்த்துக்கிறங்கன்னு எங்க அப்பாவை அங்கேயே வளர்த்து எங்க அம்மாவை கல்யாணம் பண்ணி நான் தான் முதல் குழந்தை. மொத்தம் எத்தனை கூட பிறந்தவங்க? 9 பேர். அப்படிங்கப்பா. கடைசி தங்கச்சி தான் இந்த வீடு. அப்ப அந்த முதல் குழந்தையா பிறந்த எனக்கு 12 வயசு பர்மாவில். பர்மாக்காரன் அகதிகளா நீங்க எங்க நாடு, இங்க இருக்கக்கூடாது, இந்தியாவினுடைய மக்கள்லாம் நீங்க உங்க நாட்டுக்கு போயிருங்கன்னு சொன்னது எனக்கு நல்லா விவரம் தெரியும். 12 வயசுல அங்கே நான் 3ஆம் கிளாஸ் படித்தேன் பள்ளிக்கூடத்துல. அதுக்கு முன்னாலேயே இந்த இந்த கலவரம் வர்றதுக்கு முன்னாலேயே என்னைய படிப்பை நிறுத்திட்டாங்க. தம்பியை தூக்கி வச்சுக்கிற ஆள்ன்ட்டு 3ஆம் கிளாஸ் படிக்கும்போதே என்னைய நிறுத்திட்டாங்க. அவள் எல்லாரும் ரொம்ப சங்கடப்பட்டாங்க. நல்லா படிக்குது, நிறுத்திட்டியலே, நல்லா படிக்கிற பிள்ளையே அப்படின்னு. என்னமோ தெரியல, எங்கள் அம்மா என் தம்பியை தூக்கி வச்சுக்கிறேன், அது பொம்பளை பிள்ளை தான், படிக்க வேண்டாம் அப்படின்னு நிப்பாட்டிட்டாங்க. அதோட எனக்கு அந்த பர்மாவுனுடைய நெருக்கடிகள் இருக்குல்ல, பர்மாக்கார அந்த கொடுக்கும்போது அங்கே தமிழர்கள் நாங்கள் வாழ்ந்த இடத்துல நிறைய பேர் இருந்தாங்க. தமிழர்கள் ஒரு மாதிரி கோவம் வரும் அவங்களுக்கு, அந்த இளைஞர்களுக்கெல்லாம். நான் சினிமா பாட்டு நல்லா பாடுவேன். அப்போ முதல் சின்ன பிள்ளையில வாயில் பாடிக்கிட்டே போய்கிட்டு இருப்பேன். இந்த ஊதுபத்தி உருட்டுவேன் வீட்டில். 500 பத்தி போட்டால் 50 பைசா, 1500 பத்தி போடுவேன் 12 வயசுல. அந்த இது அப்போ இப்படி காலை நீட்டிக்கிட்டு ஊதுபத்தியை உருட்டும் போது சினிமா பாட்டு பாடிக்கிட்டே நான் உருட்டுவேன். இதை கேட்டுக்கிட்டு போன இளைஞர்கள், தமிழில் எழுதி கொடுக்குறோம், நீங்கள் இந்த புத்த மத திருவிழா நடக்குது, அதில் பாடுங்கக்கா அப்படின்ச்சு. பாடுறப்பா அப்படின்னு நான் போயிட்டேன். பூரா பர்மாக்கார திருவிழா நடக்குது, அவங்களுடைய அந்த புத்த மத கோயிலில் போய் என்னை தமிழில் பாட சொன்னாங்க. நான் பாடினேன். அவங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். பர்மாக்காரர்களுக்கெல்லாம் என்னை கொண்டாந்து பிளேட்டில் கேக்கு அதெல்லாம் கொடுக்குறாங்க. நிறைய என்னைய கட்டி பிடிக்கிறாங்க. ஆனால் விளங்கலை, எங்களுக்கு வார்த்தைகள் விளங்கலை. என்னோட பாடல்கள் அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு. சினிமா பாட்டு மெட்டிலேயே தமிழர்களுடைய அந்த இதை எனக்கு எழுதி கொடுத்துருந்தாங்க. உங்களுக்கு அது இப்ப ஞாபகம் இருக்குதுங்களா? பாடி காட்ட முடியுமா எங்களுக்கு? அண்ணாவும் வாழ்க, திராவிடமும் வெல்க, அனைவரையும் ஆதரிக்கும் அறிஞரும் வாழ்க, அண்ணாவும் வாழ்க, யாவும் நிலை வளரும் நிலை நாமதேயமே, நாம் வாழ்வதற்கே வழிவகுத்த அறிஞரனாவே, திராவிடமே வெல்கவென வாழ்த்திடுவாயே, திராவிடமே வெல்கவென வாழ்த்திடுவாயே, நம் தீந்தமிழர் அறிஞரண்ணா வாழ்க வாழ்கவே, வாழ்க 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 வாழ்க, அண்ணாவும் வாழ்க, திராவிடமும் வெல்க, அனைவரையும் ஆதரிக்கும் அறிஞரும் வாழ்க, அண்ணாவும் வாழ்க. ரொம்ப நல்லா இருக்கு. இன்னொரு பாட்டு இருக்கு. வேலும் வாளும் கைகளில் தாங்கி
வீரமனதில் ஆர்வங்கள் பொங்கி விரைந்து சென்று நாடு மீட்பாயே, வீர தமிழா நாடடைவாயே, வடவராட்சியை ஒழித்திடுவாயே, வறுமை நோயை போக்கிடுவாயே, அறிஞர் அண்ணா வழி வருவாயே, அன்னை நாட்டை மீட்டிடுவாயே, வேலும் வாளும் கைகளில் தாங்கி வீர மனதில் ஆர்வங்கள் பொங்கி விரைந்து சென்று நாடு மீட்பாயே, வீர தமிழா நாடடைவாயே. ரொம்ப இது நல்லா 2 பாட்டு நான் அதுல பாடுனேன். ரொம்ப நல்லா இருக்குதுங்க. நீங்க எப்போ அப்ப இந்தியாவுக்கு வந்தீங்க பர்மால இருந்து? எனக்கு 12 வயசுனா இன்னைக்கு 75. 12 வயசுல நீங்க இங்க வந்துட்டீங்க. எந்த காரணத்தினால இங்க வந்தீங்க? விரட்டிட்டாங்க. அங்கே இந்தியர்கள் இருக்கக்கூடாதுன்னு ரொம்ப நெருக்கடியை கொடுத்து எல்லாம் வீடெல்லாம் அடிச்சு உடைச்சு இப்படிலாம் பண்ணாங்க. வேலை கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. அப்போ இருந்த பொருள்கள்லாம் நீங்கள் உங்கள் நாட்டுக்கு கொண்டு போகக்கூடாதுட்டாங்க. எங்கள்கிட்ட எல்லாம் நகையெல்லாம் இருந்துச்சு. எங்கள் அப்பா கோழிக்கறி கடையில் கோழி தூக்கிட்டு போவாங்க கூட்டில் வச்சு, அப்படி வேலை பார்த்தாங்க. எங்கள் அப்பா தாத்தா விறகு உடைச்சாரு. நான் ஊதுபத்தி உருட்டுவேன். அப்படி நாங்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு சின்ன வேலை பார்ப்போம். காசு வச்சுருந்தோம் கொஞ்சம். அப்போ இதெல்லாம் எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்ட்டாங்க. நல்ல சேலை கூட பெட்டிக்குள்ள வைக்க விட மாட்டேன்ட்டாங்க. தூக்கி எல்லாத்தையும் எரிஞ்சிட்டாங்க. அது மாதிரி தாலி கூட போட்டு, இது என் நாட்டு தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு தாலியை அத்து வீசினதை என் கண்ணால் பார்த்தேன். எனக்கு அப்போவே ஒரு கோபம் வந்துச்சு 12 வயசுல. அப்போ எங்கே தான் நம்ம இருந்தோம் வாழ்ந்தோம், நம்மளை ஏன் இப்படி நம்ம பிறந்து வாழ்ந்த ஊரில் விரட்டுறாங்களே ஏன்னு. அப்புறம் பார்க்கும்போது இது வேற நாடு, இது நம்ம நாடு இல்லை, இது நம்ம சொந்த நாடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொன்னாங்க. அப்போ எங்கள் அப்பாலாம் என்ன செஞ்சாங்க, 12 வயசில் ஒரு நல்ல சேலையை, எங்கள் அம்மா ஒரு சேலை கட்டிக்கிட்டு எனக்கு ஒரு சேலையை பாவாடை சட்டை போட்ட நேரத்தில் எனக்கு சுற்றி விட்டுருந்தாங்க. அப்போ தான் அந்த சேலையை எடுத்துக்கிற மாட்டாங்க அப்படின்னு. அதெல்லாம் எனக்கு ரொம்ப மனசுக்கு 12 வயசில் அந்த ஒரு சிந்தனை எனக்கு வந்துச்சு. அதுக்கப்புறம் இங்கே வந்த ஒருபாடு எல்லாரும் சென்னையிலேயே வீடு கொடுத்தாங்க, தங்குறதுக்கு இடம் கொடுத்தாங்க, சோறு பொட்டலங்கள்லாம் கொண்டாந்து கொடுத்தாங்க. நாங்கள் வாங்கி சாப்பிட்ட உடனே எங்கள் தாத்தா என்ன பண்ணிட்டாரு, எங்கள் அப்பாவை வளர்த்தவர், நம்மளுக்கு ஊரில் நிலம் இருக்குது, வீடு இருக்குது அப்படின்னு கூட்டிகிட்டு வந்துட்டாரு. சிவகங்கை அப்போ ராமநாதபுரம் மாவட்டமாக இருந்த சூராணம் பதி கூட்டிட்டு வந்தார். இன்னைக்கு சிவகங்கை மாவட்டமாக இருக்குது அந்த ஊர். அங்கே கூட்டிகிட்டு வந்த உடனே என்ன, நான் தலை குழந்தைன்னா அப்போ நான் வரும்போது என் தங்கச்சியெல்லாம் இல்லை, இங்கே இருக்கிற தங்கச்சியெல்லாம் இல்லை. ஒரு 3 தம்பிமார் 2 பேர் கையில் இருந்தாங்க, இன்னொரு பொண்ணு இருந்துச்சு. ஒரு 3 குழந்தைகளோட நாங்கள் வந்தோம். என்னோட 4 பேர் வரும்போது எல்லாம் சின்ன சின்ன குழந்தைங்க. எங்கள் அம்மாவுக்கு வயிற்றுல ஒரு குழந்தை இருந்துச்சு. அப்போ வேலையெல்லாம் செய்ய முடியாது. இங்கே வந்தோன்னே சாப்பாட்டுக்கு வழி இல்லை, யாரும் வேலை செய்ய, இந்த ஊர் வேலை தெரியலை. எங்கள் அம்மாவுக்கெல்லாம் தெரியலை, எனக்கும் தெரியலை. களை எடுக்க தெரியாது, கருதறுக்க தெரியாது, மாடெல்லாம் வளர்க்குறதுக்கு எந்த வேலையுமே இந்த நாட்டினுடைய வேலை தெரியலை. சாப்பாட்டுக்கு வழி இல்லை. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா குழந்தை வயத்தில் இருந்ததுனால, சின்ன குழந்தையெல்லாம் இருந்ததுனால கூலி வேலைக்கு போக முடியல. என்னையே அங்கே இருக்கிற பெரியவங்க வயசுன்ற கிழவிங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, வா சந்தனமேரி நீ வா, நாங்கள் உன்னைய பக்கத்தில் விட்டுட்டு அந்த பைத்தை இப்படி உண்டுன்னு சொல்கிறோம் அப்படின்னு எனக்கு சொல்லி கொடுத்தே அந்த கூலியை வாங்கி தருவாங்க. நான் வீட்டுக்கு எல்லாம் வாங்கிட்டு வருவேன். பிள்ளைகளை தம்பி தங்கச்சியில் இது பார்த்து எங்கள் எல்லாருக்குமே சாப்பாடு நான் கூலி வேலை பார்த்துட்டு கொடுப்பேன். இதை விட மோசமாக அந்த கிராமத்தில் நிறைய பேர் இருந்தாங்க. சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல், கட்டுறதுக்கு துணி இல்லாமல், இது சேலையெல்லாம் ஒரு சேலையை புளிய மரத்தில் அந்த துவைச்சி அந்த ஒரு முந்தியை கட்டி காய போட்டுட்டு ஒரு முந்தியை சுற்றிக்கிட்டு குளிப்பாங்க. அப்புறம் அந்த காஞ்ச இதை எடுத்து கட்டி வச்சுட்டு அந்த முந்தியை கட்டிக்கிட்டு ஒரு சேலையை கட்டிக்கிட்டு இருந்த மக்கள்லாம் இங்கே இருந்தாங்க. எனக்கெல்லாம் பார்க்க இப்படி ஒரு நாங்கள் நல்லா வாழ்ந்தோம்ல. பர்மாவில் நல்லா துணிக்கெல்லாம் கஷ்டம் இல்லை, சாப்பாட்டுக்கு கஷ்டம் இல்லை, நல்லா இருந்தோம். நான் இங்கே பார்த்த உடனே என்னால் ஒன்று சாவுறதா இல்லை உயிர் வாழ்கிறதா அப்படிங்கிறது எனக்கு இங்கே வந்த உடனே 15 வயசு 16 வயசு இப்படி வந்துருச்சு. பெரிய 19 வயசாயிருச்சு, பெரிய பிள்ளை ஆகிட்டேன். அப்போது சூராணத்தில் ஒரு டீ கடையில் தாழ்த்தப்பட்ட மக்கள் அந்த திண்ணையில் உட்காந்து டீ குடிக்கக்கூடாது. அவங்களுக்கெல்லாம் கண்ணாடி கிளாஸு,
இந்த மக்களுக்கு வந்து ஒரு பாசம் பிடிச்ச வட்டாவில் வெங்கல பட்டா கிளாஸு கீழே ஒரு வட்டா இருக்கும். அதில் வச்சு டீ குடிப்பாங்க. 3 பேர் வந்து உண்ணாவிரதம் இருந்தாங்க இளைஞர்கள். ம். அந்த டீ கடைக்கு முன்னால ஒரு சர்ச் இருந்துச்சு. இன்னைக்கு இருக்கு அந்த சர்ச் சூராணத்தில். அதில் வந்து உண்ணாவிரதம் இருந்துட்டு 3வது நாள் ஊர்வலமாக வந்தாங்க. முதல் போராட்டம் அந்த ஊர்வலத்தில் நான் கலந்துக்கிட்டேன். எந்த கோஷம் வயசுல? போட்டு வந்தேன். எனக்கு ஒரு கோபம் இருந்துச்சு. அது அதை வந்து எல்லாரோடையும் இதை எதிர்த்து நம்ம வந்து நீங்க கேட்கத்தான் வேணும் இந்த உரிமை அப்படின்னு சொல்லிட்டு கோஷம் போட்டு வந்தேன். அப்பவே அந்த டீ கடையில் சமத்துவம் இன்னைக்கு நல்லா இருக்கு. முதல் போராட்டம். அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் கிடையாது. எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க. இன்னைக்கு அந்த இடத்துக்கு போனேன்னா எனக்கு ஞாபகம் வரும். அதுக்கப்புறம் ஆம், பெண்களுடைய பிரச்சனை. என்ன வேணும்னாலும் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இனம் ஒரு பெண்களை அதாவது ஒரு ஜாதினா தாழ்த்தப்பட்ட பெண்கள் என்ன வேணும்னாலும் நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறது மாதிரி ஒரு ஊர்ல இல்லை. அந்த பகுதியில் நான் எல்லா ஊருக்கும் வேலைக்கு போவேன். எனக்கும் கூட அது நடந்திருக்கு. அந்த மாதிரி இப்படி பிடிச்சு போது அடிச்சு தள்ளி நான் நல்லா இருப்பேன் ஆளு. அடிச்சு தள்ளி விட்டுட்டு வந்தேன். அப்படி ஒரு பிரச்சனை. அப்ப இந்த கஷ்டப்படுற குடும்பங்கள், அந்த சின்ன குழந்தைகள், பெண்கள், அந்த இளம் பெண்கள் அவங்கெல்லாம் வேற வழியே இல்லை. வெளியே சொல்ல முடியாது. சொன்னா நாளைக்கு வேலைக்கு கூப்பிட மாட்டாங்க. அப்படின்னு அக்கா சொல்லிடாதீய. வேலைக்கு கூப்பிட்டவங்க அந்த மாதிரி ஆமா. பண்ணுவாங்க. வேலை கூலி வேலைக்கு போனாலும் சரி, அது ஒருத்த எல்லாரும் வேற ஆளுகளுக்கு தான் போகணும். ஆனா அவங்கள்ட்ட எதிர்த்தோம் அப்படின்னா யாரும் வேலைக்கு கூப்பிட மாட்டாங்க அப்படிங்கிற பயம். அவங்க கூப்பிட்றாலும் கூப்பிடலையே அவங்களுக்கு தேவைப்படும். ஆனா இதுகளுக்கு நாளைக்கு வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு அக்கா சொல்லிடாதீ அக்கா வெளியே இந்த மாதிரி பண்றாருக்கா அவரு அப்படின்னு என்னிட்ட வந்து சொல்லுங்க. இதெல்லாம் என்னால எதிர்க்க முடியல. அப்ப அப்படியே எல்லாத்தையும் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டே நான் வந்து 19 வயசு ஆயிருச்சு. 20 வயசு திரும்ப திருமணம். நான் வந்து ராமநாதபுரம் மாவட்டம் அந்த ஓரிக்கோட்டை கிராமத்துக்கு திருமணம் முடிச்சு, அதாவது என் விருப்பத்துக்கு தான் வந்தேன் அப்பவே. லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணியிருக்கீங்க. அப்படின்னு சொல்ல முடியாது. விருப்பம் இருந்துச்சு. விருப்பம் பிடிச்சிருந்தது. விருப்பம் இருந்துச்சு. அவர் கஷ்டப்பட்டவரு. ஆ. எங்க அத்தை மயன்தான். ம். எனக்கு வந்து வேற இடத்துல நிச்சயார்த்தம் பண்ணிட்டாங்க. பண்ணுன பிற்பாடு எனக்கு இவருக்கு வீடு இல்ல, அப்பா அம்மா இல்ல. அங்க அங்கே வந்து வேலை செஞ்சுக்கிட்டு வேலை செஞ்ச வீட்டில் தான் சாப்பாடு கொடுப்பாங்க அவருக்கு. யாருக்கு உழுக மாடை பிடிச்சிட்டு போறாரோ உழுக தெரியும் எங்கள் வீட்டுக்காருக்கு அப்பவே. அப்போ அந்த கலப்பையை தூக்கிட்டு யாருக்கு மாட்டை பிடிச்சிட்டு உழுக போறாரோ அன்னைக்கு வந்து அந்த வீட்டில் சாப்பாடு கொடுப்பாங்க. எனக்கு இதெல்லாம் ஒரு மாதிரி. அப்போ சொந்த அம்மா இல்லை, யார் வீட்லேயும் சாப்பிட முடியாது. சரி நம்ம போனால் என்ன அந்த வீட்டுக்கு அப்படிங்கிறது அன்னைக்கு யோசிச்சு அவர்கிட்ட நான் பேசவே இல்லை. எங்கள் சித்தப்பா எங்கள் சொந்தக்காரன்கிட்ட சொன்னேன், உங்கள் அக்கா வீடு தானே, அவர் கஷ்டப்படுறாருல, சின்ன பையனாக தானே இருக்காரு, யாரும் கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டீங்களா அப்படின்னு. சந்தனமேரி நீ மட்டும் ஆமான்னு சொல்லு, நாங்கள் உங்களை உன்னை கூட்டிகிட்டு போய் கல்யாணம் பண்ணி வச்சிடறோம். ஐயோ எங்கள் அப்பா அம்மாலாம் பொல்லாதவங்க, வேற இடத்துக்கு நிச்சயம் பண்ணியாச்சு, பரவாயில்ல நாங்கள் பார்த்துக்குறோம், நீ கிளம்பு. ஓரிக்கோட்டைன்னா சூராணத்துக்கும் அதுக்கும் எப்படி 30 கிலோமீட்டர். நைட்டோட நைட்டாக என்னைய கூட்டிகிட்டு எங்கள் சித்தாப்பா மாதிரி எல்லாரும், இவரோட நான் பேசவே மாட்டேன். அப்படி ஒரு பேசுனதே இல்லைங்களா கல்யாணத்துக்கு முன்னாடி? பேசுனதே இல்லை. அப்போ எங்கள் சித்தப்பா மாதிரி ரொம்ப முயற்சி எடுத்தாங்க பேச வச்சு. 2 பேரும் பேசினா தாமா அவன் என்ன நினச்சிருக்கான்னு தெரியும். அவன் கஷ்டப்பட்டவன், கார்வார்லேயே போயிருந்து ஹோட்டல்லையே வேலை பார்த்துட்டு வந்திருக்கான், அவனுக்கு எதுவும் தெரியாது. நீ விவரமான ஆளு, நீ எல்லாத்தையும் நீ யோசிக்கிற ஆளு, அவன் எப்படி இருப்பான்னு தெரியாது, நீ பேசுமான்னு. நான் பேச மாட்டேன், என்னால் முடியும் அதை செய்கிறதுக்கு, அவரை சரி பண்ண அப்படின்ட்டு. அவருக்கு ஒன்றும் தெரியாமல் இருக்கிறார், யோசிக்க முடியலை. நான் யோசிப்பேன். அவர் நம்பட்டி எடுத்தா நான் கூட எடுப்பேன். நாங்கள் உழைச்சிக்கிறோம். ஒன்றுமே இல்லை வீட்டில். வீடு ஓலை வீடு பிஞ்சு இருக்கும், மழை பெஞ்சா ஒழுகும். அந்த வீட்டில் எப்படி இப்போ இருப்பேன் அப்படின்னாங்க. எல்லாரும் சேர்ந்து ஓலை வெட்டியாந்து கட்டிட்டு என்னைய கூட்டிகிட்டு போங்க, நாங்கள் வேறு இடத்துல இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. சோழவந்தான்ல எங்கள் சொந்தக்காரை கொண்டு போய் அந்த சோழவந்தான் ஒரு சொந்தக்கார வீட்டில் வச்சுருந்தாங்க. அவங்களே எங்களுக்கு 25 ரூபாய்க்கு எனக்கு ஒரு சேலை எடுத்து ரிஜிஸ்டர் பண்ணி வச்சாங்க. ரிஜிஸ்டர் அப்பவே பண்ணி சூப்பர். சோழவந்தான்ல. அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு வாரம் அங்கே இருந்துட்டு இந்த நிச்சயதார்த்தம் பண்ணினவங்க அவங்கள அத்தமை அவங்க போலீஸு மூலமாக நிறைய முயற்சி எடுத்தாங்க. என்னை வந்து எப்படியாவது கடத்தி கொண்டு வந்தேன். உங்களோட பொருள் நான் 10 பைசா பொருள் நான் வீட்டில் இருந்து எடுத்துகிட்டு வரல, கட்டுன ஒரு சேலையோடு வந்திருக்கேன். 4 பவுன் நகையை கழட்டி வச்சுட்டு தான் நான் வந்தேன். எனக்கு வேண்டான்ட்டு, எங்களால் பொழைச்சிக்கிற முடியும், அவங்க வீட்டு பொருள் எனக்கு வேண்டாம், எங்கள் அப்பா அம்மா
சம்பாரிச்ச பொருள் எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டு கலட்டி வச்சுட்டு வந்தேன். அப்படி அந்த கட்டின சேலையோட வந்து எங்கள் வீட்டுக்காரரு 9 ரூபாய்க்கு ஒரு சேலை எடுத்து கொடுத்தாரு. சோழவந்தான்ல 9 ரூபாய். அந்த சேலையோட தான் நான் ஊர் வந்து சேர்ந்தேன். நாங்கள் 2 பேரும் அந்த ஊரில் நிலமும் இல்லை, வீடு ஒழுகாத வீடு. எல்லாரும் சொந்தக்காரெல்லாம் சேர்ந்து வண்டி மாடு பிடிச்சி உலையில வெட்டியாந்து கட்டி வச்சுட்டாங்க. அதுக்குள்ளேயே வாழ்ந்தோம். குழந்தைய 2 பொண்ணு, இங்கே கூட ஒரு பொண்ணு வந்திருக்கு. 2 பொண்ணு ஒரு பையன், 3 குழந்தைகளும் வளர்த்தோம். அன்னைக்கு தான் என்னுடைய வாழ்க்கையெல்லாம் அந்த தாலாட்டு மூலமாக என்னுடைய கண்ணீரெல்லாம், என்னுடைய கவலைகள்லாம் நான் அதனால தான் அங்கே சொன்னேன், நம்முடைய கஷ்டங்கள் சந்தோஷமாக மாறும் அந்த தாலாட்டுலேன்னு சொன்னேன் அன்னைக்கு கருத்தில். நடுறும் போது பாடுற பாட்டு, தண்ணி இறைக்கும் போது பாடுற பாட்டு, கும்மி அடிக்கும் போது பாடுற பாட்டு, வாழ்த்துற பாட்டு, பெண்களுக்கு எல்லாமே என்னைத்தான் கூப்பிடுவாங்க. கொஞ்சம் கொஞ்சம் அந்த இடங்கள்ல போய் நிகழ்ச்சிகளில் சும்மா வாழ்த்து பாட்டெல்லாம் பாடிட்டு வருவேன். அந்த ஒரு கலைங்கிறது எனக்கு தாலாட்டு மூலமாக தான் நான் அது வந்துச்சு எனக்கு வெளியே. நீங்க பேசும்போது எனக்கு ஏதோ இந்த படம் பார்த்த மாதிரி இருக்கு. ஆனா படத்தை தாண்டினா இதுதான் உண்மையா நிஜத்துல நடந்திருக்கு நம்புறதுக்கே எனக்கு கொஞ்சம் நேரம் தேவைப்படுது.